முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஈமான்ல நமக்கு உறுதி வேணும், இஸ்திகாமத் வேணும். அசைக்க முடியாத அளவுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல வேரூன்ற வேண்டும். அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று சொன்னதுல எவனுக்கெல்லாம் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ அவன் உலகத்துல எதுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கேரண்டி இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான். உறுதியா நம்ம நம்பிக்கை உறுதியா இருக்கணும். நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஆனா எப்ப நம்ம வெற்றி பெற முடியும் கேட்டா, அந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல பதிந்து உறுதியானால் தான் வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சுஃபியான் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள்ட்ட எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. இஸ்லாத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒரே ஒரு அறிவுரை தான் நீங்க சொல்லணும். அதுக்கு பிறகு நான் எவன்டையும் எந்த அறிவுரையும் கேட்க தேவையில்லை. அப்படி ஒரு அற்புதமான அறிவுரையை சொல்லுங்க எனக்கு. அவர் அப்படி கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு வரி தான் சொல்றாங்க. குல் ஆமன்து பில்லாஹ், ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லு, அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகீம், பிறகு உறுதியா நில்லு, போ. அவ்வளவுதான் அறிவுரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அறிவுரை கேட்கிறாரு. உலகத்துல எவரிடத்திலும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு முழு அறிவுரைன்னு கேட்கிறாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, முழு அறிவுரைன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் முழு அறிவுரை, ஒரு வரி கூட இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபஸ்தகீம், ஆமன்து பில்லாஹ்னு சொல்லிட்டீங்களப்பா, அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னீங்களே, அதுல உறுதியா நில்லு, அவ்வளவுதான். உறுதியா நின்னுட்டேன்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத, எவன்ட்ட எதுவும் கேட்க வேண்டியது இல்ல. அது உறுதியா இருந்தா எல்லாம் கரெக்டா வந்துரும். ஈமான் என்பது உறுதியா அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு இருந்துருமானால் வேற எல்லா காரியங்கள் நம்ம கிட்ட ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணு தனியா சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் இருக்கிறாங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை 100% நம்பணும். அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வான் என்பது 100% நம்பணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ் நம்மளை தண்டிக்க ஆற்றல் பெற்றவன் என்பதை 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய நரகம் இருக்குங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்குங்கிறத 100%. இப்படி எதை எடுத்தாலும் 100% ஒருத்தன் நம்புனான்னு சொன்னா அவனை அசைக்க முடியாது. அதுக்கு மேல ஒரு அறிவுரை தேவையே இல்ல. அப்ப ஒரே ஒரு அறிவுரையா எனக்கு சொல்லுங்கன்னு அவர் கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியா நில்லு என்று சொல்லிட்டாங்க.